அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சேமியா செவ்வரிசி பால் பாயாசம் எப்படி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது, ஜம்முன்னு இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைகளும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி செய்து பாருங்கள். எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இந்த செவ்வரிசி சேமியா பாயாசம் பால் பாயாசம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதில் நான் 10 நிமிஷமாக எடுத்து இந்த ஜவ்வரிசியை ஊற வச்சுருக்கேன். 10 நிமிஷம் தான் ஊறி இருக்குது. இப்போ இதை சேர்த்துக்கலாம் வாங்க. இப்போ நான் இதில் தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி காயுது. இதில் நம்ம ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் ஜவ்வரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இந்த ஜவ்வரிசியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஜவ்வரிசி இதில் சேர்த்தாச்சு. இந்த ஜவ்வரிசி நல்லா வேகட்டும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் சேமியா எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ சேமியாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சேமியா வேகணும், நல்லா வேகட்டும் பார்க்கலாம். இப்போ சேமியா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. இப்போ இதில் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு சுகரு. பாருங்கள், இப்போ சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ சுகர் போடணும்னு அப்புறம் பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் திக்காக பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்தாச்சு. இதை சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். இப்போ சுகர் போதுமான்னு பார்த்துக்கிட்டு செக் பண்ணிக்கலாம். இந்த சுகர் கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு கொதி வந்தாலும் நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். கொதி வரட்டும். இந்த பாயாசம் தாளிக்கிறதுக்காக இந்த முந்திரி பருப்பு ஒரு சட்டி வச்சு நெய் சேர்த்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். அதோட நம்ம திராட்சையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், திராட்சையும் சேர்த்தாச்சு. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா விழுந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கணும், கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா திராட்சையெல்லாம் பொசுன்னு எலும்பணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா எலும்பிடுச்சு. இப்போ இதை நம்ம இதில் பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். பாயாசத்தில் சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், பாயாசம் சூப்பராக சேமியா செவ்வரிசி பால் பாயாசம் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு பாருங்கள். இப்போ அடுப்பு அமர்த்தியாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது சர்வ் பண்ணிக்குவோம் வாங்க. இப்போ பாருங்கள், இப்போ இதை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சேமியா செவ்வரிசி பால் பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். சேமியா ஜவ்வரிசி பாயாசம் பாருங்கள், பால் பாயாசம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியணும்னா ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.